இப்போ வந்து ஸ்டெட்வர்க் வெப் சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டெட்வர்க் வெப் சிண்ட்ரோம் வந்து என்செஃபலோ ட்ரைஜெமினல் அதுக்கப்புறம் வந்து ட்ரைஜெமினல் ஆஞ்சியோமெட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்செஃபலோ ட்ரைஜெமினல் ஆஞ்சியோமெட்டோசிஸ் இதுதான் வந்து ஸ்ட்ரெவக் வெப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீவக் வெப் சிண்ட்ரோம் சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீவக் வெப் சிண்ட்ரோம் வந்து என்னது, அந்த ஸ்ட்ரீவக் வெப் சிண்ட்ரோம் வந்து எதால் அசோசியேட்டடாக இருக்குன்னா, இந்த வெப் சிண்ட்ரோம் வந்து இட் இஸ் என்செஃபலோ ட்ரைஜெமினல் ஹெமிப்ளேஜியா அப்படி சொல்கிறாங்க. இது வந்து என்னதுன்னா, இது ஒரு மால்ஃபார்மேஷன் ஆஃப் ஐசிஎன்எஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் காம்பினேஷன் ஆஃப் வீனஸ் ஆஞ்சியோ, அதுக்கப்புறம் ஆஞ்சியோவில் பிரச்சனை வந்திருக்குது. இதெல்லாமே வந்து ஆஞ்சியோவில் பிரச்சனை வந்திருக்குது. அண்ட் ஓவர் தி செரிப்ரல் கார்டெக்ஸில் இப்சிலேட்ரல் இதெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது. ஸோ இது வந்து இந்த பிரச்சனை இது வந்து எங்கே இருக்குதுன்னா, இந்த ஸ்டீவர்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து வெப்னஸ் சிண்ட்ரோம் இஸ் அ நான் ஹெரிடிட்டரியே இல்லை. இது வந்து நான் ஹெரிடிட்டரியாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து நான் ஹெரிடிட்டரியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரேரான ஒரு டிசீஸு. கேரக்டரைஸ்டு பை தி ஃபோக்கல் கேபிலரி மால்ஃபார்மேஷன். அதாவது போர்ட் வின் சைன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் போர்ட் வின் சைன் அப்படின்னா வந்து இங்கே போர்ட் வின் சைன்னு ஒரு சைன் இருக்குது. அந்த போர்ட் வின் சைன் வந்து இதில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் வந்து பிரெயின்லேயும் நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெப்டோ மெனிஞ்சியல் ஆஞ்சியோமெட்டாசிஸ் அப்படின்னு இருக்குது. ஒரு ஆக்குலர் அப்நார்மாலிட்டிஸ் வந்து கிரானுலோமா வந்து இருக்கிறதுனால ஆக்குலர் அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும். இட் இஸ் அ நான் ஹெரிடிட்டரி நியூரோகுட்டேனியஸ் டிஸார்டராக இருக்குது. இதோட எத்தியாலஜி வந்து பேத்தோஜெனிசிஸ் இஸ் காஸ்டு பை தி ஸ்டொமடைட்டிஸ் அண்ட் மியூட்டேஷன் அண்ட் GNAG இதுதான் வந்து இதோட மியூட்டேஷன் ஜீனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் AGC தான் வந்து இதோட மியூட்டேஷன் ஜீனாக இருக்குது. நான் இன்ஹெரிட்டன் கிடையாது. ஆஸ் அ ரிசல்ட் வந்து அப்நார்மல் டெவலப்மெண்ட் பிரெயின் அண்ட் பிளட் வெசல்ஸ் அரௌண்ட் தி பிரெயின், ஸ்கின் அண்ட் ஐயில் வந்து பார்க்க முடியுது. இது வந்து எக்டோடர்மா, அதுக்கப்புறம் இது வந்து எண்டோடர்மா இருக்குது. தீஸ் ஆர் த ரீஜன் வந்து 1 to 2 டிவிஷன் ஆஃப் தி ட்ரைஜெமினல் நர்வ் 1 to 2 டிவிஷன் ஆஃப் ட்ரைஜெமினலில் வந்து பிரச்சனை வந்துருக்கு. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா, குட்டேனியஸ் ஃபீச்சர்ஸ், நியூரலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. குட்டேனியஸ் ஃபீச்சர்ஸில் வந்து present of the birth அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் போர்ட் வின் சைன் இது வந்து யூனிலேட்ரல் அண்ட் ஃபேட் ஹெமாஞ்சியோமாவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஹெமாஞ்சியோமா தீஸ் ஆர் டிஸ்கிரைப்டு டு தி அதுக்கப்புறம் வந்து ஆப்தால்மிக் சம்டைம்ஸ் இந்த மேக்ஸிலரி V2வில் வந்து பிரச்சனை வந்திருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸிலரி V2 பிரச்சனை வந்திருக்குது. செரிப்ரல் கார்டெக்ஸ்லேயும் இது வந்து ஸ்கல்ல சம்டைம்ஸ் வந்து இது வந்திருக்கும். தென் வந்து டீப் அண்ட் கலர் இந்த ஏஜ் ஆஃப் பர்பிள் ரெட் கலரில் வந்து இருக்கும். பர்பிள் ரெட் கலரில் இருக்குது. இப்போ நியூராலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நியூராலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து மெனிஞ்சியல் அஞ்சைனா, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோமா அப்படின்னு இருக்குது. மெனிஞ்சியல் ஆஞ்சியோமா இஸ் அ காமன்லி அக்கர்ட் இன் தி ஹாஸ்பிட்டல் அண்ட் பரைட்டல் லோப் ஹாஸ்பிட்டல் லோப்லையும் பரைட்டல் லோப்லையும் பார்க்க முடியும். இது வந்து சீசர், அதுக்கப்புறம் வந்து ஹெமிபேராசிஸ், அதுக்கப்புறம் பிரெயின் லீஷன் வருது, மென்டல் ரிட்டார்டேஷன் வந்துடுதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கொலேட்ரல் சர்க்குலேஷன் வந்துடுது, அதுக்கப்புறம் ட்ராம் ட்ராக் அப்பியரன்ஸில் வந்து இருக்குது. ஆக்குலர் இன்வால்வ்மெண்ட் வந்து கிரானுலோமா இருக்குது. விஷுவல் ஃபீல்டு டிஃபெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லமஸ், அதுக்கப்புறம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஐபால் டியூ டு தி கொயாகுலேட்ரல் கிரானுலோமாவாக இருக்குது. கொயாகுலேட்டர் கிரானுலோமாவாக இருக்குது. அண்ட் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொயாகுலேட்டர் கிரானுலோமா இருக்குது. ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து யூனிலேட்ரல் வாஸ்குலர் லீஷன் ஆன் தி சேம் சைட் ஆஃப் த ஃபேஷியல் நர்வ். ஒரு சைடு ஆஃப் த ஃபேஷியல் நர்வில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் டிஃபார்மிட்டி இருக்குது. வாஸ்குலாரிட்டி ஆஃப் ஜிஞ்சேவா வந்து ஜிஞ்சேவாவில் வந்து நிறைய வாஸ்குலாரிட்டி வந்து நடந்து ரெட்டிஷாக வந்து மாறிடுது. ஜிஞ்சேவல் ஓவர் க்ரோத் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி வாஸ்குலேட்ரல், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஃபெனிடாயின் வந்து கொடுப்பாங்க. ஃபெனிடாயின் கொடுத்துறதுக்கு ரேடியோகிராஃபிக்கில் வந்து என்ன பார்க்குறோன்னா, ரேடியோகிராஃபிக் டிஃப்ரென்ஷியேஷனில் வந்து இது வந்து ஒரு ட்ராம் லைனாக இருக்கும். இது வந்து ஒரு ட்ராக் மாதிரி வந்து ஒரு சிடியில் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பேரலல் செரிப்ரல் கார்டெக்ஸாக இருக்கும். டயக்னோசிஸ் வந்து நார்மலாக வந்து ஃபேஷியல் நியூராலஜி அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க முடியும். இமேஜில் வந்து சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, ஐ எக்ஸாமினேஷன், கிரானுலோமா பற்றி பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸ் வந்து கிளிப்பி ட்ரைமி, அதுக்கப்புறம் இது ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இது கேரக்டரைஸ்டு பை தி பின்வைன் ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்ட் ஒன் ஸ்ட்ரெயின் இருக்குது. அது வந்து போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூவில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நியூமரஸ் ஆஃப் டிசார்டர் இந்த போஸ்டீரியர் அதுக்கப்புறம் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் மால் ஃபார்மேஷனில் வந்து பேட்ச் சிண்ட்ரோம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பேட்ச் சிண்ட்ரோம் பார்க்க முடியும். இது வந்து ஹெரிடிட்டரி ஹெமரேஜில் வந்து இதுவும் பார்க்க முடியும். இது வந்து ஒரு பிரெயின் டிசார்டராக வந்து இருக்குது. இதோட மேனேஜ்மெண்ட் வந்து ஜெனட்டிக் டிசார்டராக வந்து லீட்ஸ் டு த மால்ஃபார்மேஷன் ஆஃப் த பிளட்டில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி கன்வல்சன் சீசர் கொடுப்பாங்க. அப்புறம் பெயினுக்கு வந்து லேசர் தெரப்பி கொடுக்கலாம். ஆப்தால்மிக் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் அந்த ஜிஞ்சைவல் லீஷனை வந்து ரிமூவ் பண்ணலாம். மல்டி டிசிப்ளினரியில் வந்து நியூராலஜி, டெர்மடாலஜி இவங்க எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணலாம். ப்ரோக்னாசிஸ் வந்து ஒரு வேரியபிள் டிஸ்போசபிளாக வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ளோ சார்ட் பற்றி பார்க்கலாம். என்னதுன்னா வெப்பர் சிண்ட்ரோம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னா இது வந்து இன்ஃபேண்டலுக்கு வரக்கூடிய ஒரு சிண்ட்ரோமாக இருக்குது. இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த சிண்ட்ரோம் வந்து எதனா வாஸ்குலர் ஹெட்டேக்கு, அதுக்கப்புறம் வந்து டைம் லைன் கால்சிஃபிகேஷன் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு பார்ட் ஒயின் ஸ்டெயின் வந்து இருக்குதா இதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து GNAQ அதோட அந்த ஜீன் மியூட்டேஷனால் வரக்கூடியது இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பிரெயினில் வந்து அதுக்கப்புறம் வந்து ட்ராக் கால்சிஃபிகேஷன், சீஷர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒயின் கிராண்டுலோமா வந்திருக்கும். இது இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஜீன் மியூட்டேஷன் வந்து நடக்குது. டபுள் கால்சிஃபிகேஷன் இருக்கும். ட்ராக் மாதிரி ஒரு கால்சிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒரு ட்ராக் மாதிரி இருக்கா, இதை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டென்பர்க், அதுக்கப்புறம் வந்து வெப்பர் சிண்ட்ரோம் பற்றி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நியூராலஜிக்கல் டிசார்டராக இருக்குது. இது வந்து ட்ரைஜெமினல் டிஸ்ட்ரோபி. இது வந்து பார்ட் ஒயின் வந்து ஸ்ட்ரெயினாக இருக்குது. T வந்து டாம் ட்ராக் அப்பியரன்ஸாக இருக்குது. U வந்து யூனிலேட்டரலாக இருக்கும் ஒன் சைடாக. ரிட்டார்டேஷன் வந்து இருக்குது. கிரானுலோமா வந்து இது வந்து இந்த ஜீன் இருக்குது. எப்பிலெப்சி இருக்குது. வெப் கேபிலரிஸ், பிரெயின் எக்ஸ்ட்ரா கிரேனியல் கால்சிஃபிகேஷன் வந்து இதில் இருக்குது.